கஷ்டப்பட்டா தெரியுமா? ஆமாமா. வரவா அப்பாடா என் மகனே அருணாச்சல கண்ணனியே, அப்பாடா என் மகனே அருணாச்சல கண்ணனியே, நான் பெற்ற அருணாச்சல கண்ணே அருணாச்சல பெற்றெடுத்து அவள் பட்ட கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியுமா? கண்ணீர் வடித்தாள். பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு அப்பா அப்பா ஐயா இந்த பிள்ளைய பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு கணவன் இறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு அருணாசலம்னு பேர் வச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டா தெரியுமா? அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே, அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே, நான் பெற்ற மகனே அருணாசல கண்ணே அருணாசல ஒத்தமரம் தென்னங்கண்ணா பெத்தி எடுத்தானடா, ஒத்தமரம் தென்னங்கண்ணா உன்னை பெத்தி எடுத்தானடா, பெத்தி எடுத்தானடா, நான் பெற்ற கண்ணே அருணாச்சலா உன்னை பெத்தி எடுத்தானடா. வெகு காலமாக இருந்து அழகான ஒரு ஆண் பிள்ளையானது பிறந்து தந்தை இறந்த பிறகு இந்த பிள்ளை பிறந்தவுடனே ஒரு தாயானவள் அவளுக்கு அருணாச்சலம் என்று பெயர் நமது சூட்டி தன் பொங்கில வரக்கூடிய பாலை கொடுத்து நாள் ஒரு மணி போது வளர்த்தானே சீராட்டி பாராட்டி வளர்த்து அந்த பிள்ளையை என்ன செய்யா தெரியுமா? பணத்தை செலவு செய்து பள்ளிக்கூட அனுப்பி வைத்தனும், பணத்தை செலவு செய்து பள்ளிக்கூட அனுப்பி வைத்த, பணத்தை செலவு செய்து நான் பெற்ற கண்ணே அருணாச்சலம் பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தேன். பள்ளி படிப்பு முடிந்த உடனே காசை செலவு செய்து வண்ணக்கால அனுப்பி வைத்தேன், காசை செலவு செய்து வண்ணக்கால அனுப்பி வைத்தேன், காலேஜுக்கு அனுப்பி வைத்தேன், நான் பெற்ற மகனே அருணாச்சலா காலேஜுக்கு அனுப்பி வைத்தேன். இந்த கஷ்டத்தை அனுபவித்த இந்த பிள்ளையை பெற்று இந்த பிள்ளைக்கு பேர் நாமத்தை சூட்டி கால்மேடு சென்று கஷ்டப்பட்டு களை எடுத்து பயிர் நட்டு வேலை செய்து அந்த காசை கொண்டுகிட்டு வந்து நம்ம ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கிறோம். இந்த ஒரு பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் ஒரு தாய்க்கு ஆர்வம். இந்த தாயானவள் தான் பெத்தவை இருப்பத்தி எரியுதுன்னு சொல்வது போல இந்த தாயானவள் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்க அவன் காலேஜ் முடித்த உடனே அவனுக்கு கஷ்டம் தெரிந்து விட்டது. நம்ம இம்மா பெரிய ஆம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு நம்ம அம்மா காட்டிலே களை எடுத்து நமக்கு ஒண்டிக்கு கஷ்டப்படுகிறார்களே, நம்மளை இனிமே படித்து என்ன செய்ய போகிறோம் அப்படி என்று கத்த கொடுமையால மக கரும்பு வெட்ட புகையில, கத்த கொடுமையால மக கரும்பு வெட்ட புகையில
நம்ம அம்மா ஒண்டி கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாரிச்சு போறாங்களா மனசுல பிள்ளையான எண்ணத்தை கொண்டு ஆமாம்மா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கரும்பு வெட்ட போறாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியாதனாலும் கரும்பு வெட்ட போறோம்னு சொல்ல நீ போக வேண்டாம்னு சொல்லி கேளாமல் படிக்கு இந்த ஊர்ல இருக்கிற 10-15 பேர் கரும்பு வெட்ட போனாங்கன்னு இந்த அருணாச்சலமும் கூட வெக்காட்டுக்கு கரும்பு வெட்ட போக கரும்பு வெட்ட போன உடனே எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஆளுக்கு ஒரு மேனா மேனையை பிரிச்சு தானே போடுவாங்க. இப்படி கொடுவால எடுத்து லைனா வெட்டிட்டு போகும்போது இந்த பக்கம் பாதி ஆளு இந்த பக்கம் பாதியில வெட்டிட்டு போகும்போது இவன் நடுசென்றுல போய்கிட்டு இருக்கும்போது கரண்ட் கம்பி அறுத்து கடந்து இவன் கண்ணுக்கு தெரியாமல் படிக்கு கரும்பு வெட்ட போன கரண்டி கம்பி பிடிச்சலாடா கரும்பு வெட்ட போராடத்த ஒன்ன கரண்டி கம்பி பிடிச்சலாடா கரண்டி கம்பி பிடிச்சலாடா நான் பெற்ற மகனே அருணாச்சலா கரண்டி கம்பி பிடிச்சலாடா போனா கம்பி அறுத்து கடந்தது அவனுக்கு தெரியல காலை வச்சான் புடிச்சு போச்சு. கூட இருந்தவங்கலாம் பார்த்தான். அவன் அம்மாளுக்கும் ஒரு பிள்ளையாச்சு நம்ம என்ன சொல்லுவது பதிலுன்னு சொன்ன பார்க்க முடியாம கத்தி கதறினானுவோம். இந்த கரண்ட் கம்பி பிடிச்ச உடனே இவனுக்கு துடி துடித்து உயிர் இருக்குன்னு சொல்லி இருக்கிறவன்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? கட்ட வண்டி கட்டி எல்லாம் ஒன்ன கடலூரு கொண்டு போக கட்ட வண்டி கட்டி எல்லாம் ஒன்ன கடலூரு கொண்டு போக கடலூரு தாக்கடெல்லாம் நான் பெற்ற மகனே அருணாச்சலா கைய பிடித்து பார்த்தகால நாடி பிடிச்சு பார்த்தாரு. முடிஞ்சு போச்சு. இந்த பொம்பளை வீட்டுல இருந்தால பெத்தவா பிள்ளை கரும்பு வெட்டா பிள்ளை போன பிள்ளை வரைக்கும் வர தெரியாது நல்லது கெடுது ஒண்ணும் தெரியலையே என்ன ஏதானு ஒண்ணு தெரியாமல் பிடிச்சி இவன் உக்காந்து இருக்கும் போது கெட்ட கனவு காலம் கிட்டாலே இருக்குதாடி அகாலே சொப்பனமோ நான் பெற்ற மகனே அருணாச்சலா இந்த அருமையத்தி சொல்லுதாடா கனவா வருது ஆகாத சொப்பனமா பாத்துக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் கிடையாது. நம்ம வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது காகா கரையுதானா கருங்குருவி நடுதானா காகா கரையுதானா கருங்குருவி நடுதானா எழிலால கண்களுக்கு அம்மா உட்கார்ந்து இருக்கும் போது காகம் வந்து முன்னாடி இது கத்துவதும் கண்ணெல்லாம் மூதேவி கொண்டு அடிப்பதும் எழிலால கண்களுக்கு ஈயா வந்து மோதுதாடி என்னால செய்வனதா என்னால செய்வனதா நான் பெற்ற கண்ணே அருணாச்சலா எது நான் செய்வனதா
இந்த அம்மாவுக்கு இங்க கனவு காட்டுது. ஈ வந்து மூஞ்சில புது கனவு கண்டுது. காக்கா வந்து போக்குறதும் இந்த அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. புள்ள கரும்பு வெட்ட போனானே, ஒண்ணும் தெரியாத புள்ள, விவரம் தெரிஞ்ச ஆளுகளும் கூட சின்ன பிள்ளையா போயிருக்கிறானே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு கத்தி கதறி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல ஆஸ்பத்திரியில மகன் இறந்துட்டான்னு சொல்லி கடுதாசி எழுதி அனுப்பி அந்த கடுதாசை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? தான் பெத்த பிள்ளை ஒண்ணு கண்ணே கண்ணு அச்சனை வளர்த்தமல்ல, 10 மாதம் தான் சுமந்து வண்ண பெற்று அடித்த அன்னையாளா, 10 மாதம் தான் சுமந்து வண்ண பெற்று அடித்த அன்னையாளா, பத்தி எரியுதடா நான் பெற்ற கண்ணே அருணாச்சாலா, எனக்கு பத்தி எரியுதடா. தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து தன் மகனே முகத்துல காணாமல் இறந்து போயிட்டா. ஆனா புழுவா துடிச்சா தாய். அதான் அன்னைக்கே சொல்லிருக்கிறாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவது பெற்றை அன்னை வளர்ப்பதிலே. ஒரு பிள்ளைய சின்னதிலே அடிச்சு உதைச்சு ஒரு வழிக்கு கொண்டு வந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைக்காக தாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலே, பிள்ளையே பெற்றெடுத்து கடைசியில பிள்ளை முகத்தை பாரம்பரிய ஒரு மன கஷ்டம். ஏன்னு சொன்னா உலகம் என்பது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரியே, மனிதனை விட மனிதனே மனிதனுக்கு எதை செஞ்சாலும் அந்த நேரம் மட்டும்தான் நன்றியை நினைக்கக்கூடிய உலகம். யாரு? மனிதன். நன்றி அந்த நேரம் மட்டும் தான் நினைப்பான், மற்ற நேரத்துல நினைக்க போக முடியாது. வாங்க எம்மா 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 எம்மா, காசு இருக்காத உனக்கு 1 ரூபா கூட. எப்படி காசு இருக்கா? காசு இருக்காது 1 ரூபா கூட. உன் பின்னாடியே ஒரு கோட்டர் வாங்கி கொடுங்க. அந்த கோட்டரை வாங்கி அவன் குடிப்பான். குடிச்சு போதை ஏறினபடி அவன்னு தெரியாத ஒன்னே உதைப்பான். அப்ப எப்பேற்பட்ட காலமா இருக்கு பாரு. கடன் வந்து உங்ககிட்ட கேட்பான், அவன் இல்லன்னு சொல்லி நீ பணம் கொடுப்ப, கேட்க போகும்போது என்ன கொடுக்க முடியாதம்மா. உண்மைதான். இப்படி எல்லாம் காலம் நடந்துகிட்டு இருக்கிற உலகமாய் போச்சு. ஏமாற்றக்கூடிய உலகம் இது. ஏன்னு சொன்னா மனிதனே 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 மதித்து நடந்ததுதான் இந்த உலகம். ஆனா மதிக்கிறதுலாம் கிடையாது. இப்ப அதுவே கிடையாது. உன்னை ஏமாத்தணும் என்ன ஏமாத்தணும் என்ன அப்படிங்கிற ஒரு உலகமாய் போயிருக்கு. ஏன் இந்த கதையை சொல்ல வந்தனா, சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர்களை ஆண்ட நாடு இது. எத்தனை பேரு? மூவேந்தர்கள் ஆண்ட நாடு. இந்த மூவேந்தர்கள் ஆண்ட நாட்டிலே பாண்டிய மகாராஜன் ஒரு இருந்து கொண்டாரு. அந்த பாண்டிய மகாராஜனுக்கு என்ன தெரியுமா திறந்த ஒரு வேலை? அவருக்குன்னு ஒரு வேடுவன் இருக்கிறாரு. அந்த வேடுவன் காட்டிலே சென்று வேட்டையாட வேண்டும். வேட்டையாடி மாமிசங்களை கொண்டு வந்து 12 மணிக்குள்ள அவருக்கு படைச்சு கொடுக்கணுமா. யாருக்கு? அந்த பாண்டிய மன்னனுக்கு. அல்லன்னா அந்த பாண்டிய மண்டல கட்டளை தண்டனை கொடுத்துருவாரு அந்த வேடுவனுக்கு. அப்ப வெள்ள எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். இவன் காட்டுக்கு வேட்டையாட போற நேரத்துல இல்லம் எடுத்துட்டு தேடிட்டு போகும்போது ஒரு இடத்துல கிடைக்கல. அப்போ ஒரு புலியானது அங்கிருந்து வந்திருக்கு. இவன் பார்த்துட்டான், புலி வருகிறது. இந்த புலியை வேட்டையாடி இந்த மாமிசத்தை கொண்டு அந்த பாண்டிய மன்னனுக்கு படைக்கலாமேன்னு சொல்லி இந்த புலியை குறி வச்சிருக்கான். இந்த புலி என்ன பண்றச்சு, அது 3 நாளா பசியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரு கிடைப்பான்னு? யாரு? அந்த புலி. அதுக்கு பசி தாழ முடியாம தேடி அலைஞ்சிட்டு இருக்குது. அப்ப இவனை பார்த்த உடனே இவன் தான் நமக்கு சரியான எற அப்படின்னு இவன் வில்லம்ப எடுக்கிறதுக்கு முன்னாடியவே அந்த புலி இவனை துரத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த புலி துரத்த இவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்துட்டான், எங்கேயுமே ஒரு இடம் கிடைக்கல அவனுக்கு தங்கறதுக்கு. ஏன்னா பின்னாடியே புலி வருது. அப்பதான் 5 அறிவு படித்த ஜீவன் குரங்கு. ஒரு மாமரத்துல ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு 2 உட்கார்ந்து இருக்கு மரத்து மேல. இந்த புலி துரத்தி வரும்போது இந்த வேடுவன் கத்திக்கிட்டு ஓடியாரும் போது குரங்கு 2 பாத்துக்கிட்டு அதுக்கு என்ன போச்சு. அடாடா, அந்த பொம்பளை மனசு என்னைக்கு இறக்கம் உள்ளதான். உண்மைதாமா. அந்த பெண் குரங்கு என்ன சொல்றீங்க, அந்த ஆள் அந்த புலி அடிச்சு கொண்டுட மாட்டிருக்கு, அவர் எப்படியோ காப்பாத்து சொல்லி மாமரத்து கிளையிலே 2 குரங்கு அந்த நுனி கிளையில வந்து உட்கார்ந்து இந்த வேடுவன் வரும்போது அந்த கிளையை அப்படியே வளைச்சு கொடுத்துச்சான். அந்த வேடுவனுக்கு. ஆமா, அந்த குரங்கு வளைச்சு கொடுத்த உடனே இவன் போய் இந்த நுனி கிளையை பிடிச்சி மேலே ஏறிக்கிட்டான். மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். இந்த புலி என்ன பண்ணிடுச்சு, இவன் என்னைக்கா இருந்தாலும் மரத்துல இறங்கிதானே ஆகணும் அப்படின்னு மரத்தல்லிய படுத்திருக்கு. மாமரத்துல என்ன இருக்கும்?
கனிகளும் காய்களும் இருக்கிறது. அப்ப அந்த ஆண் குரங்கும் பெண் குரங்கும் அதுல இருக்கிற காயெல்லாம் பறிச்சு ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டு அதுல இருக்கிற பழத்தை எல்லாம் பறிச்சு அந்த வேடுவனுக்கு கொடுத்து எவ்வளவு நல்லது செய்யுது. பழத்தை அவனுக்கு கொடுத்துட்டு காய் இது சாப்பிட்டு உயிர் கவர்ந்துகிட்டு இருக்கு. 3 நாள் வரைக்கும் இந்த புலி மரத்தடியிலே படுத்திருந்தாரு. ஏற்கனவே 3 நாள் பட்டினி. இன்னும் 3 நாள் கடந்து வரைக்கும் என்ன செய்வாரு? கடந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அப்ப அந்த குரங்க வேடு என்ன பண்ணிருக்கான், பாண்டிய மகாராஜனுக்கு நான் கறி படைக்கணும்னு சொல்லி வந்தனே அது இல்ல நான் போனா போது நாட்டுக்கு போகணும் சாமின்னு இருக்கான். அப்ப அந்த பெண் குரங்கு என்ன சொல்லிருக்கு, ஏங்க அதான் என்னைக்குமே பொம்பளை மனசு இறக்கப்பட்ட மனுஷன்னு சொன்னேன். அது என்ன சொல்லிருக்கு, ஏங்க இவரை கொண்டி நம்ம இந்த எல்லையை காட்ட விட்டு நாட்டில் விட்டுட்டு வந்துரு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பெண் குரங்கு சொல்லிடுச்சு. அப்ப இந்த ஆண் குரங்கு என்ன பண்ணிடுச்சு, வாங்கன்னு சொல்லி அந்த ஆண் குரங்கு முன்னவும் இந்த வேடுவன் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான். போய்கிட்டே இருந்து நாடு தாண்டி கொஞ்சம் கிட்ட போற நேரம் ஆகி போச்சு. இவனுக்கு என்ன வந்துருச்சு, யாருக்குமா புலி அடிச்சு செத்துருந்தாலும் நம்ம செத்துருக்கலாமே. அங்க போனா பாண்டிய மகாராஜனுக்கு கறி படிக்கல தண்டனை கொடுத்துருவாரு. என்ன செய்வதுன்னு யோசிச்சு போனவன் கையில் இருந்த வில்ல அம்ப எடுத்த நானு போட்டுனான். முன்னாடி போனது குரங்கு ஒரே அடி அந்த வில்லாலேயே அது அப்படியே கீழே சுருளி விழுந்துருச்சு. விழுந்த உடனே அத அப்படியே கத்தி எடுத்து தோலை கிழிச்சு அந்த கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தோல் வாலு காலு குடலி எல்லாத்தையும் அந்த இடத்துல தரத்திலே போட்டுட்டு இந்த கறி எடுத்துக்கிட்டு பாண்டிய மகாராஜனுக்கு போயிட்டான். பாண்டிய மன்னனுக்கு போயிட்டு கறி சமைத்து படையில போட்டு பாண்டிய மகாராஜன் படைக்க போற நேரம் பெண் குரங்கு மரத்துல உட்காந்துட்டு என்ன பாக்குது, நம்ம புருஷன் கொண்டு விட போனாரு. டீ குடிக்கல எல்லாம் நாடகம் பார்க்க வந்து குந்திருக்கிறீங்க. இந்த பெண் குரங்கு என்ன சொல்லிச்சு, இவ்வளவு நேரம் நம்ம புருஷன் போயிட்டு இன்னும் காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டே வந்தா வழியில பார்த்தா தோல் வாலு கால்லாம் கிடக்குது. அந்த இடத்துல உட்காந்து கத்தி கதறி அழுதுட்டு அந்த தோல் அந்த எல்லாத்தையும் குடல்ல வாரி தலையில வச்சுக்கிட்டு இவன் எடுத்துக்கிட்டு போனான் பாரு, சொட்டு ரத்தம் வழியே பாத்துக்கிட்டு போயிட்டான். போன உடனே பாண்டிய மகாராஜனுடைய அரண்மனைக்கு போய்விட்டது. இவன் இந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு, மூட்டையை தூக்கிட்டு பின்வழியில செவுத்துல ஏறி விட்டத்துல போய் உட்காந்துச்சு. பாண்டிய மண் இலையை போட்டு சாப்பிட போற நேரத்துல இந்த குரங்கு என்ன சொல்லுது, வம்பரம் வளர்ந்த நாடி இது, வம்பரம் வளர்ந்த நாடி இது, வாபுலி பெருத்த காடி அலையோ ஆலையும் புலி துரத்தி கண்டதே 2 கருங்குரங்கு. வம்பரம் வளர்ந்த நாடி புலி பெருத்த காடி ஆலையும் புலி துரத்தி கண்டதே 2 கருங்குரங்கு கிடுகிடு கொம்பத்தாங்கி கிடுகிடு கொம்பத்தாங்கி 3 நாள் 6 பொழுதாக காய்களை தான் புசித்து கனிகளை தான் கொடுத்து வழி கூட்டி விட சென்ற என் மன்னவரை கொன்ற பழிகார பாண்டிய தேசமான்னு சொல்லி இந்த மூட்டைய பாண்டிய மன்னனுக்கு போட்டுருச்சு. அந்த பாண்டிய மன்னை எடுத்து பார்த்துட்டு அந்த வேடொன்னு கூப்பிட்டு என்னடா அங்க நடந்து சொல்லிருக்கான். ஏண்டா அறிவில்லாதவனே, மானிடருக்கு அறிவிற்கு 6 அறிவு படைத்தவனே, 5 அறிவு படைத்த ஒரு குரங்கு ஒண்ணு காவந்து செய்தது 6 அறிவு தானே படைத்த உனக்கு அறிவு எங்க போனது? 2 பேரும் ஜோடியா இருந்தது ஒரு ஜோடி பிரிச்சு அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு கால்வாய் ஏற்படுத்தி அந்த சுண்ணாம்பு கால்வாயில அந்த வேடுவனை அமர வைத்து சுட்டி எரித்து விட்டார்கள். அப்பேற்பட்ட மன்னர்கள்லாம் நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய குரங்கு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய நன்றி மனிதனுக்கு கிடையாது. ஏனால் அப்பேற்பட்ட சரி போகட்டும். என் பேர் என்ன, என் வழக்கம் என்ன?